நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்று முதல் ஆனி மாதம் 24ஆம் தேதி வரை குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்று மிதுன ராசியிலும் கடகராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள். இது ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா அசுர குருவும் தேவகுருவும் ஒரு ராசியில் கூட்டணி சேருவது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரப்போகிறது. மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும்போது 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். முதலில் நவகிரகங்களில் சுக்கிர பகவானை பற்றி அறிவோம். நவகிரகங்களில் சுக்கிர பகவான் அசுர குரு. ரிஷபம் துலாம் ராசிக்கு அதிபதியானவர். கன்னி ராசியில் நேசமும் மீனராசியில் உச்ச பலமும் பெறக்கூடியவர். சுக்கிர பகவான் செயற்கை தனம் மிகுந்தவர், அதாவது செயற்கையாளான். சுக்கிர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரன். சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அனைத்து வசதி வாய்ப்புகளும், அதாவது மாடி வீடு, வண்டி வாகனம், நல்ல ஆடை ஆபரணம், இப்படி அனைத்து வசதி வாய்ப்புகளும் அந்த ஜாதகன் பெறுவார். சுக்கிர பகவான் சுய ஜாதகத்தில் வக்கரம், நேசம், அஸ்தங்கம் பெற்றுவிட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு இந்த வீடு, வண்டி வாகனம், வசதி வாய்ப்புகள், திருமணம் போன்ற சுபகாரியங்களில் தடங்கல்களை, சுகபோக இன்ப வாழ்க்கையை சுக்கிர பகவான் கெடுப்பார். சுக்கிர பகவான் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் அந்த ஜாதகன் செயற்கைத்தனமாக தன்னை நன்றாக அழகுபடுத்தி கொள்வார். நல்ல ஆடை ஆபரணங்கள் அணிவார், தங்க நகை அணிவார், நல்ல வாசனை திரவங்கள் அடித்து கொண்டு நல்ல வாசனையோடு அந்த ஜாதகன் செயல்படுவார். பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். சுக்கிர பகவான் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வடமேற்கு திசையில் கீழ்வானத்தில் சுக்கிரன் தகதகன்னு இருப்பார். வானத்தில் தரிசனம் செய்யலாம். சுக்கிரனுக்கு மேலால் குரு பகவான் இருப்பார். சுக்கிரனையும் குருவையும், அதாவது இன்று முதல் ஆவணி மாதம் 24 வரை சுக்கிரனும் குருவும் அருகில் இருப்பார்கள். இரு கிரகங்களையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம். 12 ராசி அன்பர்களுக்கும் சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலாபலன்கள் ஒவ்வொரு பதிவாக காணலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். கும்பராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே வைகாசி மாதம் 12 வரை குருவோடு இணைந்து சஞ்சாரம் செய்வார். இவ்வாதினா கும்பராசி அன்பர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் இப்போ வரன் பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதமே வரன் செட் ஆகும், திருமணம் செய்து கொள்ள வாய்ப்புண்டு. வைகாசி 12 வரை உங்களுக்கு குரு பலன் உண்டு. கும்ப ராசி அன்பர்களுக்கு 4ஆம் அதிபதி 5வது வீட்டிலே செல்லும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கு வாய்ப்பு உண்டு. 4ஆம் அதிபதி செல்லும்போது குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். 4ஆம் அதிபதி 5வது வீட்டில் செல்லும்போது உறவினர்கள், பங்காளிகள், நண்பர்கள், உங்கள் குழந்தைகள் இவர்களை சார்ந்து உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாங்க. 5வது வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது கும்பராசி என்பர்களுக்கு வைகாசி மாதம் 26 வரை நல்ல மகிழ்ச்சி உண்டு. கும்பராசிக்கு 2வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கிறார். 7 நாட்டு சனியில் குடும்பச் சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் 2வது வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது கும்பராசி என்பர்கள் குடும்பத்தில் பிரச்சனை, தகராறு, வில்லங்கம், உங்கள் பேச்சு குடும்பத்தில் எடுபடாது. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் கம்முன்று அப்படின்ற மாதிரி இந்த சனி பகவான் உங்களை ஒன்றும் தெரியாதவராக ஆக்கி விடுவார். இரண்டாவது வீட்டிலே சனி இருந்து
மூன்றாம் பார்வையால் 4வது வீட்டை பரிசுகிறார். அங்கே வந்து சூரியன் அமர்ந்திருக்கிறார். இப்போ வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பயணங்களில் போக்குவரத்தில் கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வருது நல்லது. சுகஸ்தானத்திலே சூரியன் அமர்ந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா படித்து கொண்டிருப்பவர்கள் 12வது முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து பெரியோர்கள் பெற்றோர்கள் அனுபவசாலிகளுடைய அறிவுரை பெற்று நீங்கள் வந்து முடிவெடுக்கலாம். 4வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் நல்ல கவனமாக உயர்கல்வி என்ன டிகிரி படிக்கணும் அப்படின்னு இப்போ வந்து கவனமாக அந்த படிப்பை வந்து நீங்கள் வந்து தேர்வு செய்ய வேண்டும். கும்பராசிக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் 3வது வீட்டிலே இருப்பது சிறப்பு. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். சிலர் வந்து வீடு கட்டலாம், வீட்டு மனை, விவசாய நிலம், சொத்துக்கள் வந்து வாங்கலாம். அதே மாதிரி 3வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது 5வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது விவசாயம், மண்ணிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து குண்டுமல்லி, அரளி இப்படி பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல மகசூல், அதிக பணவரத்தை ஏற்படுத்தும். 3வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது இளைய உடன் பிறந்தவர்களிடம், அதாவது தம்பி தங்கைகளிடம் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவுகள் வரும். இது வந்து நீங்கள் வந்து தம்பி தங்கைகளிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது கும்பராசி என்பதற்கு இந்த காலகட்டம் நல்லது. உடலில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சுளுக்கு பிடிக்கிறது, நரம்பு இழுத்து பிடிச்சிக்கிறது, உடம்பில் வந்து வலி வேதனை கொடுக்கும். கும்பராசியிலே ராகு பகவான் செல்லும்போது வளர்ப்பு பிராணிகள், ஆடு மாடு வளர்ப்பு பிராணிகள் வளர்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவு அதன் மூலம் நல்ல லாபங்கள் பார்க்கலாம். கும்பராசிக்கு 7வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா 7ல் கேது இருக்கும்போது கணவன் மனைவிக்குள் ஒரு சில கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணும். நண்பர்கள் உறவினர்கள் வழியில் தேவையில்லாத ஒரு சிலருக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும். அதுவும் மாம மச்சனங்கள் வழியில். கும்பராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்திலே வைகாசி மாதம் 26 வரை செல்லும்போது கும்பராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி யோகமாக இருக்கிறது. நீங்கள் வந்து நல்லதை முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக வந்து சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் ஒரு சிலருக்கு வந்து வசதி வாய்ப்புகள் உண்டு. புதிதாக தங்க நகை எடுக்கலாம், புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக 2 வீலரோ 4 வீலரோ கார் வாங்கலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. உங்கள் குழந்தைகளுக்கு அவங்களுடைய எதிர்காலம் சார்ந்து வசதி வாய்ப்புகள் கும்பராசி என்பர்கள் செய்து கொடுக்கலாம். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட சேனலில் தினந்தோறும் ஜோதிட பதிவுகள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.